துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு முதல்ல பொருத்தமான தொழில் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம் தான். அதற்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறை, அதற்கு அடுத்தபடியாக நீதித்துறை, வக்கீல்கள், நீதிபதிகள், அதற்கும் அடுத்தபடியாக அரசியல். துலாம் லக்னக்காரங்களுக்கு விவசாயம், இந்த துணி டெக்ஸ்டைல்ஸ், பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், துணிக்கடை, இது ஜவுளிக்கடை, அதே மாதிரி மொத்த வியாபாரங்கள், உலோகங்கள் தயாரிப்பு, மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங், வாஷிங் லிக்விட், ஹோல்சேல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். துலாம் லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய சனி, சனி பகவானுக்குன்னு சில வியாபாரங்கள், தொழில்கள்லாம் இருக்கு. வேலைன்னு எடுத்தோம்னா துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்க துறையில் வேலை பார்ப்பது என்பது சற்று எதிர்மறையான விளைவை தரும். எப்பவுமே துலாம் லக்ன துலாம் ராசி என்பர்களுக்கு அரசு சார்ந்த எந்திரங்கள்ல வேலை பார்க்கிறது நல்ல பொருளை தரும். அந்த மாதிரி துலாம் லக்ன துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான நேரங்கள்ல வியாபாரம் தான் கை கொடுக்கும். இந்த துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வலுப்பெறும் பொழுது படிப்பு கெட்டு போகுது, அதே குரு வலு இழக்கும் போது படிப்பு நல்லா வருது. இப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா துலாத்துக்கு குரு மிகப்பெரிய 1ஆம் நம்பர் எதிரியாக பார்க்கப்படுகிறார். அதே குரு பார்வை, குரு இருக்கிற இடம் மட்டும் எதிரியாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வை என்பது துலா லக்னத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய யோகமாகவே பார்க்கப்படுகிறது. குரு முழு சுபகிரகம் என்ற அடிப்படையில் தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு லக்ன அதிபதியை தான் நம்ம பார்க்கணும். லக்ன அதிபதி தான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் அந்த நல்ல வாழ்க்கை முடிவுகளை, நல்ல வெற்றிகளை தரக்கூடிய முடிவுகளை அவர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். அப்ப லக்ன அதிபதிகள், லக்ன அதிபதிகளுடைய வலுவை வைத்துதான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல முடிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் வித்தியாசமான தலைப்புகள்ல கேள்விகள், பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான கேள்விகள், மிகவும் மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்கள். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த கேள்வி, எனது ஜாதகப்படி எனக்கு பொருத்தமான வேலை அல்லது தொழில் எது? இதுக்கு 12 ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பொருத்தமான தொழில் மற்றும் பொருத்தமான வேலைகள் இருந்து மாறுபடும். அந்த அடிப்படையில் நம்ம உதாரணமா எடுத்துக்கணும்னா, இப்போ துலாம் ராசி, துலாம் லக்னத்தை எடுத்துக்கணும். துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு பொருத்தமான தொழில் எது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும்னா, துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு முதல்ல பொருத்தமான தொழில் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம் தான். அதற்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறை, அதற்கு அடுத்தபடியாக நீதித்துறை, வக்கீல்கள், நீதிபதிகள், அதற்கும் அடுத்தபடியாக அரசியல். துலாம் லக்னக்காரங்களுக்கு விவசாயம், இந்த துணி டெக்ஸ்டைல்ஸ், பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், துணிக்கடை, இது ஜவுளிக்கடை, அதே மாதிரி மொத்த வியாபாரங்கள், உலோகங்கள் தயாரிப்பு, மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங், வாஷிங் லிக்விட், ஹோல்சேல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதற்கான முக்கிய காரணங்களா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இதை சொல்றோம் அப்படின்னா, சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவுல போற போக்குல இதெல்லாம் நம்ம சொல்லல. எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, துலாம் லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய சனி, சனி பகவானுக்குன்னு சில வியாபாரங்கள், தொழில்கள்லாம் இருக்கு. வேலைன்னு எடுத்தோம்னா துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்க துறையில் வேலை பார்ப்பது என்பது சற்று எதிர்மறையான விளைவை தரும்.
எப்பவுமே துலாம் லக்ன துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசு சார்ந்த எந்திரங்கள்ல வேலை பார்க்கிறது நல்ல பொருளை தரும். அந்த மாதிரி துலாம் லக்ன துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான நேரங்கள்ல வியாபாரம் தான் கை கொடுக்கும். வேலையை விட வேலை செய்யறதா இருந்தால் இந்த ஹோல்சேல் டீலர்ஷிப் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல பெரிய ஏற்றங்களை தரும். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, பத்திரிகை துறை, சமூக வலைதள ஊடகங்கள், இந்த மாதிரி இடத்துல துலாம் லக்ன துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்ம சொல்லலாம். எனது கல்வி அல்லது தேர்வு முடிவு இது சம்பந்தப்பட்ட உகந்த கிரகங்கள் என்ன? இதுலயும் 12 ராசிகள் லக்னங்கள் உள்ளன. எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நேரம் இல்லைங்கிறதுனால முதல்ல கல்விக்கு உகந்த கிரகங்கள் எது அப்படின்னா எல்லா ராசி லக்னங்களுக்கும் குரு பகவான், அல்லது ரிசர்ச் இந்த மாதிரி ஆய்வுத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கேது அப்படின்னு நம்ம சொல்லலாம். PhDக்கெல்லாம் கேது சொல்லலாம். இந்த கல்விக்கு தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்ப துலா லக்ன துலாம் ராசியவே நம்ம எடுத்துக்கோம். இதுக்கு கல்விக்கு உகந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் அதிபதி குருன்னு வராது. இதுல என்ன சூட்சமம் அப்படின்னா ஜோதிடத்துல நாம ஏற்கனவே இந்த தலைப்புல சொன்னோம், மாறுபட்ட ரகசியமான விஷயங்கள், இதுவரை எங்கேயுமே வராத விஷயங்களை பத்தி தான் பேசுறோம். இந்த துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வலுப்பெறும் பொழுது படிப்பு கெட்டு போகுது. ஒரு வித்தியாசமான அமைப்புல அதே குரு வலு இழக்கும் போது படிப்பு நல்லா வருது. இப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா துலாத்துக்கு குரு மிகப்பெரிய 1ஆம் நம்பர் எதிரியாக பார்க்கப்படுகிறார். அதே குரு பார்வை, குரு இருக்கிற இடம் மட்டும் எதிரியாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வை என்பது துலா லக்னத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய யோகமாகவே பார்க்கப்படுகிறது. குரு முழு சுபகிரகம் என்ற அடிப்படையில் ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு லக்ன அதிபதியை தான் நம்ம பார்க்கணும். லக்ன அதிபதி தான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் அந்த நல்ல வாழ்க்கை முடிவுகளை, நல்ல வெற்றிகளை தரக்கூடிய முடிவுகளை அவர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். அப்ப லக்ன அதிபதிகள், லக்ன அதிபதிகளுடைய வலுவை வைத்துதான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல முடிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பொது உதாரணமே. மற்ற 11 ராசிகள், 11 லக்னங்கள் இருக்கு. உங்களுக்கு இதுல திருமண வாழ்க்கை எப்படி அமையும், திருமண பந்த வாழ்க்கை நடக்குமா, எப்போ நடக்க போகுது, அல்லது இப்ப இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்படக்கூடிய சண்டைகள் எல்லாம் இருக்கா, இந்த முறிவு நிரந்தர முறிவா ஆகுமா, இல்ல பிரிவு ஏற்படுமா, இல்ல மறுபடி சேருவோமா, இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கு விடை தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு, உங்கள் ராசியை, உங்கள் லக்னத்தை அடிப்படையா வச்சு துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். இதுவரை இந்த காணொளி, இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.